எடுத்துக்காட்டு 6.3 வெக்டர் முறையில் cos of alpha plus beta equals cos alpha cos beta minus இங்க plus வந்தா இங்க minus வரும் sin alpha sin beta என நிறுவுக. அதே மாதிரி காஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ரெண்டுமே காசா வரும், ரெண்டாவது ஃபுல்லா சைனா வரும். இதே சைனா இருந்தா மாறி மாறி வரும். ஓகேவா? இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டானாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும், கீழே ஒரு ஒன்று வரும், ஒரு வெக்டார். ஓகேவா? இப்போ எப்பவும் போல இது எக்ஸ் அச்சு வரைஞ்சிட்டீங்க, ஒய் அச்சு வரைஞ்சிட்டீங்க. ஓகேவா? இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. இதில் காசு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏ வெக்டார் வந்து கீழே வரும், மீதி எல்லாத்துக்குமே ஏ வெக்டார் மேலே தான் வரும். இது பாருங்க, இங்கேயும் ஏ வெக்டார் மேலே தான் வரும். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இங்கே ஏபி ரெண்டுமே மேலே தான் வரும். ஓகேவா? இங்கேயும் ஏ வரும். அப்போ எந்த கணக்குக்கு மட்டும்தான் ஏ கீழே வரும் அப்படின்னா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு மட்டும் ஏ கீழே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எழுதிட்டீங்க. இப்போ ஓஏ எழுதுறீங்க. ஓஏ அப்படின்ற ஒரு செங்கோணம் வரையணும், செங்கோண முக்கோணம் வரைகிறீங்க. ஓஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஆல்ஃபான்னு பேர் வைப்போம். அடுத்தது ஓபி மேலே வரைகிறீங்க. ஓபி பேர் பீட்டா. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குல்லையா, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஏ கீழே வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எப்பவும் போல் ஏ கேப் பி கேப் எழுத போகிறோம். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏனாவே ஆல்ஃபா வரும், ஐஜே பொதுவாக வந்துடும், ஆல்ஃபா வந்துடும். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 4வது கால் பகுதியில் இருக்குது இல்லையா, 4வது கால் பகுதியில் ஒய்யோட குறி வந்து மைனஸ். அப்போ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ கேப் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். பி கேப், பி வந்து முதல் கால் பகுதியில் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டுமே ப்ளஸ் தான். காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். ஓகே, எப்பவும் போல தான். காஸ் அப்படின்னாலே டாட் ப்ராடக்ட், சைன்னா கிராஸ் ப்ராடக்ட், ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், மாற்றி போடக்கூடாது. பி கேப் டாட் ஏ கேப் ஈக்குவல்ஸ். பி கேப் என்னது, இது இங்கே இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வந்து அப்படியே ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுறீங்க. அடுத்தது டாட் வைக்கிறோம். அப்புறம் என்ன இருக்குது, ஏ கேப். ஏ கேப்பு இங்கே இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வந்து அப்படியே இங்கே எழுதுறீங்க. அடுத்தது இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறோம், ஈக்குவல் டு போடுறீங்க. கொஷினில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வந்து அப்படியே எழுதுறீங்க. ஸோ காசுலலாம் கே கேப்லாம் வராது, சைனுக்கு மட்டும்தான் வரும். இது சமன்பாடு 1. அடுத்து பி கேப் டாட் ஏ கேப் எழுதுறீங்க, ஃபார்முலா எழுதுறீங்க, மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ கேப் போடணும். சரியா? அடுத்து இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து வந்து அப்படியே இங்கே எழுதுறீங்க, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்து பி கேப் டாட், இதெல்லாம் ஒன்று இதோட மதிப்பு. ஸோ இது ஒன்றுன்னா நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறோம். இது சமன்பாடு 2. ஸோ எப்பவும் போல் சமன்பாடு 1,2லிருந்து இந்த கேள்வியை முழுவதுமாக எடுத்து எழுதி என நிறுவப்பட்டதுன்னு எழுதணும். எல்லாமே 5 மார்க்ஸ் சம்மு, இம்பார்ட்டண்ட் சம்மு, ஈஸி சம்மு. இந்த சின்ன சின்ன மைனஸ்ஸு, இந்த மாடுலஸ் போடுறது, காஸ்னா டாட் ப்ராடக்ட் வர்றது, இதெல்லாம் தான் நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். எப்பவும் போல் பாருங்கள், 1 2 3 4 டைம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், பி டாட் ஏ பி டாட் ஏ பி டாட் ஏன்னு. அதே மாதிரி கிராஸும் 4 டைம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த எடுத்துக்காட்டு சம்மு முடிஞ்சிருச்சு.